ஒரு வருஷம் கூட இல்லை, அடுத்த ஆண்டு மே மாதம் எல்லாம் தெரிஞ்சிடும். அப்பயே அதை பற்றி ஒரு கட்சி தேவையில்லாத கருத்துக்களை இதே மாதிரி கேட்குறீங்க. ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப ஒரு கூட்டணி கட்சி தலைவராக நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க? நான் அதுக்கு ஒரு பதில் சொன்னால் நீங்கள் அது ஒரு பத்திரிகை தர்மம் அப்படிங்கிற முறையில் கேட்குறீங்க. நான் ஒரு அரசியல்வாதியாக அதுக்கு பதில் சொன்னால் அது கூட்டணி தர்மத்தை மீறிட்டேன்னு சொல்றீங்க. நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்குற கேள்வி சரியா என்பதை நீங்கள் வந்து நீங்கள் தான் அதை யோசிக்கணும். அதான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டின் பொது எதிரி அம்மாவின் தொண்டர்கள் ரத்தத்தில் உள்ளதே திமுக எதிர்ப்பு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எல்லா கட்சிகளும் ஒன்றிணைகின்றன. இதற்கும் எங்களுடைய சண்டைக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அண்ணாமலை வேறொரு பதில் சொல்றாரு, அதாவது திமுக வந்து எதிர்ப்புக்காக அந்த மாதிரி உருவாக்கிட்டீங்கன்னா அது வந்து கூட்டணி வந்து பலம் என்று நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்த 5 வருஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம் மக்கள் சொன்னாதான் பலம்னு சொல்றாரு. அவர் சொல்றது வந்து இந்த 5 ஆண்டுகள்ல அது தேர்தல் நேரத்துல தேர்தல் அறிக்கைக்கு பிறகுதான் நம்ம பேச முடியும். அவர் சொல்றது சரி. அது வந்து இந்த நேரத்துல திமுக நீங்களும் அண்ணா திமுகவும் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா? இப்போ நீங்கள் அவங்களும் சேர்ந்துருக்கீங்களான்னு கேட்டால், திமுகவும் காங்கிரஸ் 76ல் மிசாவில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு அங்கே உள்ள திமுகவில் இன்றைக்கு முதலமைச்சர் உட்பட நாங்கள் மிசாவில் கைதானவன் உதவாங்கன்னு சொல்கிறாரு. அடுத்த 2 ஆண்டுல நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு திமுக கூட்டணி வச்சா தப்பு இல்லையா? நாங்கள் வந்து எங்களுக்குள்ள சண்டைகள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு திமுக வீழ்த்த வேண்டும், தேர்தல் நெருங்கி விட்டது அப்படிங்கிற ஒரே நோக்கோடு பல கட்சிகள் இணைகிறப்ப அதில் போய் நீங்கள் திரும்ப கேள்வி வைப்பது எங்கள் விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ போர் நேரத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்தரும் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இந்திய அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி தான் இப்போ திமுக பேரணி நடத்துறதுல இராணுவத்துக்கு ஆதரவாக டைரக்டாக அரசாங்கத்துக்கு ஆதரவாக நடத்த முடியாத காரணத்தினால அவங்க இராணுவம்னு சொல்லி மறைமுகமாக சொல்கிறாங்க. அதுபோல் தேர்தல் என்பது திமுகவை எதிர்த்து நடக்கப் போகிற ஜனநாயக போர். திமுகங்கிற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கு. அதாவது என்டிஏ கூட்டணியில மேலும் பல கட்சிகள் வந்து எங்கள் கூட்டணி இன்னும் மேலும் வலுப்படும். உறுதியாக திமுகவை வீழ்த்துகிற கூட்டணியாக எங்கள் கூட்டணி இருக்கு.